வந்து ஒரு நல்ல புகைப்படத்தை எடுக்க வேண்டும். இந்த உலகத்தையே அந்த புகைப்படம் உற்று நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதீத ஆசையும் ஆர்வமும் இருந்தது. அந்த ஆசையின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாக என்ன செய்றாருன்னா, தன்னுடைய சக குழுக்களோடு சேர்ந்து 1993ல ஆப்பிரிக்க நாடான சூடானுக்கு போக தயாராகிறாரு. அப்படி சூடானுக்கு போகும்போது அங்க சூடான்ல மிகப்பெரிய பஞ்சம், வறுமை, பட்டினி நிலவுகிறது. ஏன் அந்த பஞ்சம் பட்டினி சூடான்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துல சூடான் இருந்தது. 1956ல விடுதலை அடைந்தது. அப்படி விடுதலை அடைந்த சூடான்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் வளங்கள் மிகுதியாக உள்ள நாடு சூடான். ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடு, பரவலாக வயல்வெளிகள் நிறைந்த நாடு சூடான். அப்ப உற்பத்தி பொருளும் அங்க அதிகம். இன்னும் சொல்ல போனா தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. தங்கம் இருக்கு, விளைபொருட்கள் இருக்கு, எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடா இருக்கு. 1993ஆம் ஆண்டு உமர் அல் பஷீர் என்ன செய்யறாருன்னா, ராணுவ ஆட்சியை கலைத்து தன்னை அதிபராக முன்னிறுத்தி அவர் ஆட்சியை அமைக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, தெற்கு சூடான், வடக்கு சூடான்ல பிரிறாங்க. வடக்கு சூடான்ல பாத்தீங்கன்னா முகமதியர்கள் அதிகமா இருக்காங்க. தெற்கு சூடான்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. இப்ப இங்க ஒரு இன கலவரம் அங்க அதிகமா இருக்கு. இப்ப தொடர்ச்சியோட உள்நாட்டு போர் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சூடான்ல உள்நாட்டு போர்ல பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க அராபியர்களா என்று கண்டுபிடித்து அவர்கள் அராபியர்கள் இல்ல அப்படின்னா அவர்களை கொன்று குவிக்கக்கூடிய நிலை இன்றைக்கும் சூடான்ல இருக்கு. அல் உமர் பஷீர் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்கா என்ன செய்யுது அப்படின்னா தீவிரவாதிகள் நாடுகள் பட்டியல்ல சூடானை சேர்க்குது. அதற்கான பொருளாதார உதவிகளை தடை செய்யுது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அதுக்கு பொருளாதார உதவிகள் சர்வதேச அளவுல கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அங்க நிறைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகளை சூடான் நாட்டோட கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதனால இந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்குது. மிகப்பெரிய வறுமை அந்த நாட்டுக்கு ஏற்படுகிறது. எவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தாலும் கூட சூடான் இன்றைக்கும் பஞ்சத்துல இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அங்கு நிலவக்கூடிய உள்நாட்டு போர், ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாததுதான். 1993ல இந்த நிகழ்வுகளை படம் பிடிக்கிறதுக்காக தான் கெவின் கார்ட்டர் சூடானுக்கு போறாரு. அப்ப சூடானுக்கு போகும்போது அங்க தொடர்ச்சியா தேடி அலையறாரு. தான் எப்படியாவது இந்த உலகையே வியக்க வைக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடுத்து விட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோட ஒரு தொடர்ச்சியா பயணிக்கிறார்.